சார் இப்போ நீங்க சினிமாலையும் சீரியல் ரெண்டுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் டப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு சினிமால நடிக்கிறது ஈஸியா இல்ல சீரியல்ல நடிக்கிறது ஈஸியா சார்? இன்க்ளூட் டப்பிங் ஆல்சோ. சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய லென்த்தி ஷார்ட்ஸ் வைக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க. சீரியல்ஸ் அப்படி கிடையாது, ஒரு நாளைக்கு 5 சீன் 6 சீன் எடுப்பாங்க. அதை மனப்பாடம் பண்ணி பேசுறதுக்கு எல்லாம் டைம் கொடுக்கறது இல்லை. படங்கள் அப்படி இல்லை, ஒரு 4 லைன் இருக்கும், அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 5 லைன் இருக்கும். அது ஈஸியாக மனப்பாடம் பண்ணி பேசலாம். ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ராம்ப்டிங் தானே? மேக்ஸிமம் ப்ராம்ப்டிங் தான். ஏன்னா லாங்குவேஜ் தெரிஞ்சவனுக்கு இங்கே வேலை இல்லை, லாங்குவேஜ் தெரியாதவங்க தான் நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. அதர் லாங்குவேஜ்லேருந்து வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து லிப் மட்டும்தான் அசையும், பாடி ஆக்டிங் எல்லாம் இருக்காது. அப்போ அவங்க நடிக்கும்போது நம்ம அவங்களுக்கு டப்பிங் பேசுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா அந்த சொல்லுங்க அப்படிங்கிறது சொல்லு அப்படிம்பாங்க. அப்போ அதை சொல்லுங்க, அதில் சிங்க் பண்ணணும், சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் சிங்க் பண்ணுவோம். அப்போ வந்து நீங்க சீரியல்ல டப்பிங் பேசுறது கஷ்டம்னு சொல்றீங்க? சீரியல்ல டப்பிங் பேசுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா லாங்குவேஜ் தெரியாதவங்க பேசுறதுனால அதுக்கு சிங்க் பண்ணணும். அந்த கண்டென்ட் என்னன்னு மாறாம நம்ம அதை பேசணும் இல்லையா? ரெண்டாவது ஃபீல்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ அழுது பேசணும், சிரிச்சு பேசுவாங்க, கத்தி பேசுவாங்க, காமா பேசுவாங்க, உள்ளுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸோட பேசுவாங்க, டெரரா பேசுவாங்க, அதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ சீரியல் அண்ட் சினிமா கம்பேர் பண்ணும்போது சினிமான்றது ரொம்ப ஈஸி. சார் இப்போ சினிமா அண்ட் சீரியல் ரெண்டுலயுமே மந்திரவாதி கேரக்டர்னாலே உங்களை தான் கூப்பிடுறாங்களாமே, அப்படி என்ன சார் ஸ்பெஷல்? என்னோட ஹைட். ஓ ஓகே சார். ரெண்டாவது வாய்ஸ், மூணாவது பாடி லாங்குவேஜ். ஓகே. இப்போ நான் வந்து பிகினிங்கில் வந்துட்டு நிறைய இன்ஸ்பெக்டர் பண்ணேன். பார்க்குற சீரியலாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும், சார் இன்ஸ்பெக்டர் மித்ரன் சார் கூப்பிடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் நானே சொன்னேன், இல்லைங்க இன்ஸ்பெக்டர் பண்ணல அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மந்திரவாதி. அது சிவசங்கரின்னு ஒரு சீரியல் பண்ணேன். துர்முகன் சொல்லி ஒரு கேரக்டர். இன்னைக்கும் பப்ளிக்ல 12 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கும் எந்த இடத்துக்கு போனாலும், சார் அந்த மந்திரவாதியை நடிச்சது நீங்கள் தானே சார், சார் அதில் கருப்பாக இருந்தீங்களே சார், இப்போ கலராக இருக்கீங்களே சார் அப்படிம்பாங்க. அது ஆக்சுவலாக கருப்பு பூசி விக்கெல்லாம் வச்சு நடிச்சது. கிட்டத்தட்ட 3 வருஷம் நாங்கள் காட்டுக்குள்ளேயே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சீரியலை. அதில் வாய்ஸ் எப்படின்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அந்த கிராக் பண்ணி பேசுறது, சிவன் பெரியவனா நாம் பெரியவனா பார்த்தரலாம் அப்படிங்கிறது. ஸோ அது நடிக்கும் போது இப்போ உட்காந்து பேசும்போது உங்களுக்கு அந்த பாடி வாய்ப்பு தெரியாது. நின்று நடிச்சிருந்தோம்னா இதுவே எங்களுக்கு அப்படி இருக்கு, ஒரு மாதிரி கண்ணீர் எக்கோ ஆகிற மாதிரி இருக்கும். நைட் தூக்கத்துல நான் பேசியிருக்கேன் அந்த டைம்ல வந்துட்டு. ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி கத்தி பேசினா தான் நல்லா இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இப்படி கத்தி பேசுறீங்களா த்ரோட் இதாகும், கடவுள் கொடுத்தது போகாது அப்படின்னு. சார் இப்போ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆனீங்க. பட் டப்பிங்ன்றது எப்படி சார் போக போக கத்துக்கிட்டீங்க? அதுக்கும் ஹைட் தான் காரணம். அப்படிங்களா? ஆமா, நீங்க ரொம்ப ஹைட்டா இருக்கீங்க. ஓ, அதுக்கும் வாய்ஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம்? நடிக்கிறதுக்கு கூப்பிட மாட்டாங்க. கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் ஹீரோ குள்ளமா இருப்பாங்க. ஓகே சார். நான் ஹைட் இப்படி பார்த்து பேசுவேன். 2-3 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட், அவங்கள பேர் சொல்ல விரும்பல. அவங்களே சொன்னாங்க, சார் இவர் இவ்வளோ ஹைட்டா இருக்காரு சார், பெரிய ஸ்டாரு. அவரும் எங்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் இவ்வளோ ஹைட்டாக இருக்கீங்க, நான் காணாமல் போயிடுவேன் சார்னு. அது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் அதர் லாங்குவேஜ்லேருந்து கொண்டு வராங்க, ஹிந்தியிலேருந்தெல்லாம் 6 அடிக்கு எல்லாம் கொண்டு வராங்க. ஆனால் நம்ம தமிழ் ஆளுகளை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, சில விஷயங்கள் வருத்தமாக இருக்குது. நிறைய பேருக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. ஆமா சார், மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து இங்க அதர் ஸ்டேட் ஆர்டிஸ்ட் தான் இப்போ இங்கே வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் அங்கே ஆர்டிஸ்ட் கிடையாது, அங்கே ஆர்டிஸ்டே கிடையாது. அவங்க ஆடிஷன் வச்சு அவங்கள ஏதோ ஒரு கேரக்டரில் செலக்ட் பண்ணி, ஓகே இந்த கேரக்டர் புதுசாக வேணுங்கிறாங்க. நான் தான் கேட்பேன், இப்போ ஆர்டிஸ்ட் பழசு அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆனால் இன்றைக்கும் பழைய படங்கள்லாம் நல்லா ஓடி இருக்கு. ரீ ரிலீஸில் வேட்டையாடு விளையாடு, கமலஹாசன்லாம் பழையவர், ரஜினிகாந்த் பழைய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க முடியுமா? அப்போ சீரியல் ஆர்டிஸ்ட் மட்டும் ஏன் அப்படி ஒதுக்குறீங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஆதங்கம் இருக்குது. சார் ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். சொல்லுங்க. இப்போ நம்ம பேசும்போது டப்பிங் பேசும்போது ஒரே வாய்ஸ்ல வந்து நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? இப்போ ஒரு போலீஸ்காரனா நீங்க எப்படி பேசுவீங்க, ஒரு டாக்டரா இருக்கட்டும், தப்பா எடுத்துக்க வேண்டாம், ஒரு பிச்சைக்காரனா இருக்கட்டும், நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குல்ல சார், அது கொஞ்சம் பேசி காமிக்க முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர், டேய் வடங்க, நேற்று நைட்டு நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் அங்கே தண்ணியை போட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இப்போ அது ஒரு டாக்டர் ஆரம்பிச்சிட்டான், இந்த பாருங்கம்மா, உங்கள் புருஷனுக்கு ஹார்ட்டில் ஒரு சின்ன ஹோல் இருக்கு, இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணால் தான் அவரை காப்பாற்ற முடியும். நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம், அதுக்கப்புறம் காட் இஸ் கிரேட் அப்படின்னா. இப்போ ஒரு பிச்சைக்காரன்,
ஐயா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுயா, பசிக்குதுயா, ஐயா சாப்பிடுயா, ஒரு 10 ரூபா இருந்தா குடியா. யோ போயா, ஐயா அப்படி சொல்லாதீங்கய்யா, உங்க தம்பியாவோ அண்ணனாவோ நினைச்சு எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்கய்யா, ஒரு டீயும் பண்ணுமாவும் சாப்பிட்டுக்கிறேன். யோ உங்களோட பெரிய தொலையா போச்சா, போயா அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் இப்போ போலீஸ் அந்த யூனிஃபார்ம் போட்டாலே சாதாரண ஒரு ஆளுக்கு அந்த ஒரு கம்பீரம் வந்துடும். நார்மலா இப்போ நீங்க இப்படி இருக்கீங்க இல்லையா, இப்போ நார்மல் ட்ரெஸ் யூனிஃபார்ம் போட்டா ஆட்டோமேட்டிக் உங்க பாடி நடிக்கும். அது ஒரு மாதிரி கெத்தா அது ஒரு கெத்து. அது ஒரு ஒரு 2 இன்ச் ஹைட் ஆன மாதிரியே தோணும். கண்டிப்பா அந்த ட்ரெஸ் போட்டா அப்படி ஒரு மிடுக்கு ஒரு இருக்கும். ஃபீல் சார். ஆமா. நடிக்கிறதுக்கும் டப்பிங் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. கண்டிப்பா சார். நீங்க ஏன்னா இந்த மாதிரி நடிக்கிறது வந்து மொத்த உடம்பு நடிக்கிறது, டப்பிங்னா நம்ம அப்படி மைக் முன்னாடி இப்படி கை கட்டி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா அதுல அந்த வாய்ஸ் மாடுலேஷன், அப் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். கண்டிப்பா சார். நான் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சேனல் வைஸ் அந்த மாதிரி தான் டப்பிங் கேட்டு நான் கேட்டிருக்கேன். பட் ஸ்டூவர்ட் லிட்டில்னு ஒரு சீரியல் கார்ட்டூன் இருக்கு, பார்த்திருக்கீங்களா? அதுல அந்த ஸ்னோபெல் கேரக்டர் ஒயிட் பூனை ஒன்று இருக்கும். அதுக்கு நான் தான் பேசியிருக்கேன். ஓ செம. அது எப்படி இருக்கும்னா ஆக்சுவலா பூனை வந்து வாய் திறந்து பேச முடியும், அவ்வளவுதான் இருக்கும், அதுதான் இருக்கும். ஸோ அந்த தின் பண்ணி பேசினா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அது பார்த்ததுக்கு நல்லா இல்லை. என்ன பண்ணுவோம் இந்த பதம் எல்லாம் பண்றது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். அது சேனல்லையும் சொன்னாங்க, எல்லாருமே பாருன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் டெலிகாஸ்ட் சீரியஸ்லி ஒரு 90 கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் கார்ட்டூன் அது. பிளஸ் ஜாக்கி சான்ல ஒரு பச்சை கலர்ல ஒரு மந்திரவாதி அப்படி விஷன்னு வந்துட்டு போகும். அந்த மந்திரக்கல் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு வரும். அந்த கேரக்டரும் அப்படி பேசும்போது கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் பேசி ட்ரை பண்ணி பாருங்க சார். கண்டிப்பா எனக்கு வராது. வெளியில இருந்து பார்க்கும்போது டப்பிங் ரொம்ப ஈஸியா தெரியும். ஆனா வந்து பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த லிப் சிங்க் பண்றது எல்லாம். கண்டிப்பா சார். அதான் எப்படி சொல்றது தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சேனல்ல பாக்குறதுக்கும் நேர பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பா. இருக்கு சார். இப்போ நம்ம டப்பிங் எடுத்துட்டு இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அதுல பெருசா எல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஏன்னா நீங்க என்ன கவனிச்சுட்டு இருப்பீங்க, அந்த படத்தை பார்க்க மாட்டீங்க. இப்போ நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது நான் பேசின வாய்ஸ் அதுல கேட்கும், ஓ இதுதான் அன்னைக்கு பேசினார்ல அப்படிங்கும்போது அது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா விஷுவலோட பாக்குறீங்க. அதுதான் இப்போ நான் வந்து டைரக்டா உங்ககிட்ட கேட்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி அது ஒரு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். கண்டிப்பா சேனல்ல பாக்குறதுக்கும் நேர பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா. சார் உங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்ல எப்பயுமே வந்து ராதா ரவி சார் தான் வந்துட்டு இருக்காரு. அவர் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்டிவா உங்க யூனியனுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க? ஆமா, எங்க யூனியனை பொறுத்த வரைக்கும் ராதாரவி சார் தான் பில்லர். அவர் பேர் சொன்னாலே ஒரு வைப் இருக்கும். இப்போ ஒரு கம்பெனியில் பேமெண்ட் வரும், ரவீனங்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னா உடனே டே கொடுத்துட்றா அப்படிம்பாரு. அவர் அதே மாதிரி என்னடா பேமெண்ட் வரலையா, எந்த கம்பெனிடாவா, யாராவன் போட போறியா அப்படிம்பாரு. உடனே ஆடிடுவாங்க எல்லாம். அந்த ஒரு கமெண்டிங் பவர் அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி இப்போ டப்பிங்கில் யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு பர்சனலாக அவர்கிட்ட போய் பேசினா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் வெளியே சொல்ல மாட்டார். அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னா, தன்னை திட்டினாலும் கூட ஏதாவது தெரியாமல் திட்டு போல. அது அவர் வேற மாதிரி. அவரை பத்தி ஒரு மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் நிறைய வருது. இல்லம்மா, சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், இத்தனை வருஷமா சொல்லாதவங்க இப்போ அவருக்கு முடியலன்னு ஒன்று சொல்றாங்களே ஏம்மா? ஏன்னா அவர் இருக்கும்போது அவர் ஆளுமை இருக்கும்போது சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. இப்போ அவர் முடியல போட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் போய் இவர் அன்னைக்கு அப்படி பண்ணாரு, உனக்கு என்னைக்கு ஒருத்தர் இன்னைக்கு என்ன அடிச்சானா நான் இன்னைக்கு தான் அதுக்கு பதில் கொடுக்கணும். 20 வருஷம் கழிச்சு பதில் கொடுக்கறதுங்கிறது தப்பான விஷயமா இருக்கு. யாரா இருக்கட்டும். இப்போ ரவி என்ன மேட்ருன்னு மட்டும் இல்லை. இப்போ நீ என்ன அடிச்சிட்ட, நான் உடனே பதில் கேட்கணுமா? ஐயா அடிச்சிட்டாலே அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு 10 வருஷம் கழிச்சுன்னா அன்னைக்கு என்ன அடிச்சல இன்னைக்கு நான் உன்னை பழி வாங்குறேன் அப்படிங்கிறது எந்த விதத்துல லாஜிக் எனக்கு தெரியல. அது தப்பா இருக்கு, தப்பான ஒரு விஷயமா தெரியுது. அதனால டப்பிங் யூனியன்ல வந்து ராதாரவி சார் இருக்கிற வரைக்கும் டப்பிங் யூனியன் நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சமீபத்தில் மெய்யப்பன் ஒரு நண்பர், அவருக்கு கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனோன்னா யூனியனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. உள்ள ரவிகிட்ட மெசேஜ் போகுது, என்ன வேணுமோ பார்த்து செய்யுங்கடா, என்னால் முடியலனாலும் நீங்களும் கூட இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. பசங்க ஒரு ஆள் மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தர் பணம்லாம் கலெக்ட் பண்ணி அவருக்கு வீட்டுக்கு கொண்டு போய் 10,000 ரூபா கொடுத்துட்டு வந்தார். யூனியன்ல இருந்து என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் ஹெல்ப் ஆகலாம், அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் இல்லை சார். புதுசா வர டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்க ஒரு அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டி இருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ டப்பிங் கூப்பிடும்போது இப்போ எங்ககிட்ட கேட்டாங்கன்னா
இப்போது காலைல 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ஓகே அப்படின்ட்டு போயிடுவோம். இப்போ புதுசாக வர்றவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 9 மணிலேருந்து 12 மணி வரைக்குமா சார், எவ்வளோ எபிசோட் இருக்குது சார், என்ன பேமெண்ட் கொடுப்பாங்க சார், நாங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் அதெல்லாம் கேட்டது கிடையாது. நிறைய பேர் பழைய ஆளுங்க அது கேட்கறது கிடையாது. டைம் நான் அதான் சொல்லுவேன், 9 மணின்னு சொல்லிட்டு 9:45 வர்றது. நான் இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் 98ல் நான் கார்டு எடுத்தேன். இன்றைக்கி 2024 இந்த நிமிஷம் வரைக்கும் 9 மணி சொல்லி நான் 9:01க்கு போனது கிடையாது. 8:45க்கு நான் போய் நிற்பேன். எனக்காக அவங்க வெயிட் பண்ண விடுது. அவங்க வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணல, தப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு வேலை கொடுக்குறது அவங்க. அப்போ அவங்கள நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த பழக்கத்தை எல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் ஃபாலோ பண்ணணும். இப்போ எங்கள் யூனியனில் புதுசாக ஒரு விஷயம் போட்டிருக்காங்க, எல்லோரும் அந்த ஐடென்டி கார்டோட ஒர்க் பண்ணணும். அது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. ஏன்னா ரோட்டில் இறங்கி போகிறாங்க, இந்த கார்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிபட்டு விழுந்தா கூட டக்குன்னு அந்த கார்டு எடுத்து டப்பிங் யூனியன் ஆள்றா, இது டப்பிங்கில் யாரையாவது காண்டாக்ட் பண்ணலாம், அதுலேயே ஃபோன் நம்பர் இருக்குது, அதுலேயே அவரோட டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஸோ அது எங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா தெரியுது. இனிமேல் எல்லாருமே அந்த டப்பிங் யூனியன் கார்டை வச்சுக்கிட்டு தான் ஒர்க் பண்ணணுங்கிறது கம்பல்சரி பண்ண போகிறாங்க. நைட்டு எந்த டைமில் வேணாலும் ஒரு பொண்ணு தைரியமாக போகலாம். டப்பிங் ஆர்டிஸ்ட் மீடியாவில் இருக்காடா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த பிரஸ் கார்டே காமிச்சாலே போலீஸ் வந்து பிரஸ் கார்டு இப்போ வரவன் போறவங்கலாம் பிரஸ் கார்டு வச்சிருக்காங்க. ஆமா, ஆனா டப்பிங் யூனியன் கார்டு அப்படி வாங்க முடியாது இல்லையா? இப்போ சொல்றாங்க டப்பிங் யூனியன் மெம்பரா இருக்கிறவங்க மட்டும் தான் கார்டு வாங்க முடியும். ஓ சூப்பர் சார். பிரஸ் அப்படின்னு ஒட்டிட்டு போற வண்டியெல்லாம் போலீஸ்காரங்க இன்னைக்கும் பிடிச்சிட்டு தானே இருக்காங்க. ஆமா சார். நம்ம அட்வொகேட்டோட ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடுறாங்க. அவன் உண்மையாவா அட்வொகேட்டாங்கிறதே தெரியாது. ஆனா அது பிடிச்சி கேட்கும்போது தான் அதோட ப்ராப்ளங்கள் தெரியுது. கண்டிப்பா சார். சார் இவ்வளவு நேரம் எங்களுக்காகவும் விவி மீடியா சேனலுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றிப்பா. நீங்களும் வாழ்க வளர்க. விவி மீடியா வந்து மேன்மேலும் வளர என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. விவி மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்க கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.